நெஞ்சம் நெகிழ்ந்திருக்கிற இந்த நேரம் நீண்ட உரைக்கான நேரம் அல்ல. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக தான் பேச போகிறேன். முதல்ல நகைச்சுவை மன்றத்துக்கு என்னுடைய வாழ்த்து. இந்த 3 பேருக்கும் விருது கொடுத்திருப்பதனால் மாத்திரம் அல்ல, இந்த விருது விழாவை முத்தான 3 தமிழ் அரசிகளுக்கு பாராட்டு விழா என்று பெயர் சூட்டியிருப்பதற்காக. அதுக்கு எதுக்கு பாராட்டுன்னு கேட்குறீங்களா? 3 பெண் பேச்சாளர்களுக்கு பாராட்டு என்று சொல்லாமல் இருந்ததற்காக இவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். அந்த பெண் பேச்சாளர் என்ற சொல்லையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்ன பெண் பேச்சாளர், பெண் பாடகர், பெண் எழுத்தாளர்? பேச்சாளர்களாயிருக்கிற பெண்கள் அவ்வளவுதான், எழுத்தாளர்களாயிருக்கிற பெண்கள் அவ்வளவுதான். எந்த விதத்திலும் இந்த துறையிலே இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை உரக்கச் சொல்லுகின்ற விதமாகவே இந்த பாராட்டு விழா அமைந்திருக்கின்றது. சகோதரர்களே, ஏன் நெஞ்சம் நெகிழ்ந்திருக்கிறது அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்லணும். இங்க இப்போ நான் இந்த இடத்திலே நின்று பேசுவதற்கு எனக்கு அதற்கான பொறுப்பும் தகுதியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் போட்டு கொடுத்த பாதையில் தான் நாங்கள் எல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதையை போட்ட போது பாதையே இல்லை. சரஸ்வதி அக்காவோ, இளம்பிறை அக்காவோ, விசாலாட்சி அக்காவோ நடக்க ஆரம்பிச்சப்போ பாதையே கிடையாது. முதல் பயணிக்கு பயணம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கல்லு குத்தும், முள்ளு குத்தும், காலில் ரத்தம் வரும். அத்தனையும் சகிச்சுக்கிட்டு அவங்க தொடர்ந்து நடந்ததால் அமைந்த பாதைகளில் பயணம் செய்கிறவர்கள் நாங்கள். அதனால் அந்த நன்றி உணர்வு நெஞ்சத்துக்குள்ளே எங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறப்ப எங்களுக்கு பின்னாடி வரீங்க அக்ஷயா, அந்த பொண்ணு இருக்காங்க, கொஞ்சம் என்னை விட ஜூனியர் விஜயசுந்தரி, அவர்களுக்கு இன்னும் எளிது. ஆனால் சிவாஜி சொல்லுவார் இல்லை, விதை நகம் போட்டது. அந்த விதையை போட்டு அந்த மரத்தின் பயனை நாங்கள் எல்லாம் அனுபவிப்பதை பார்த்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிற இந்த 3 தமிழ் அரசிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். இதெல்லாம் ஏன் கம்மியாக கை தட்டுறீங்க? இல்லை, இதை நான் இன்னும் சரியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது எளிதல்ல. இப்போது இங்கே பேசும்போது அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எளிதே கிடையாது. இப்போது இது வேட்டிகளுக்கே விழா எடுக்காமல் புடவைகளுக்கு எடுக்கிற விழான்னு தம்பி நீலகண்டன் சும்மா தமாஷுக்காக சொன்னார். ஒரு புடவையை செலக்ட் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக இருக்கா இல்லையா? கல்யாணம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருது உங்கள் வீட்டிலலாம்? 1 மாதத்துக்கு ஒரு கல்யாணம் ரொம்ப அதிகம். ஒரு வருஷத்துக்கு 2 அல்லது 3 கல்யாணம் தான். பேச்சாளர்களாக இருக்கிறவங்க இந்த 3 பேர் எடுத்துக்கோங்க, எங்களையும் எடுத்துக்கோங்க, விஜயசுந்தரி, எல்லாரையும் தான் சொல்கிறேன். 1 மாதத்தில் குறைந்தது 15லிருந்து 20 நாட்கள் பயணம். அக்கா உண்டா இல்லையாக்கா? மேலேயே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. இதுக்காக பேக்கிங் யார் செய்வாங்க? எங்களுக்கு மனைவிகள் கிடையாது எங்கள் பேக்கிங்கை பண்ணுறதுக்கு, நாங்கள் தான் செய்யணும். ஆண்களுக்கு தான் அந்த வசதிகள் உண்டு. ஒரு பொட்டி வரும், ஒரு பொட்டி கிளம்பும். இதை எடுத்து அதை பேக் பண்ணி அந்த இடம் எங்கே, அங்கே இந்த மாதிரி சேலை கட்டலாமா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க அக்கா, ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசிட்டு கீழே வந்தேன். ஒரு அம்மா கொஞ்சம் வயதான அம்மா இங்கே வாங்க அப்படின்னு என்னை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறாங்க. உடனே நாம் என்ன நினைப்போம்? நம்மக்கிட்ட இப்போ நல்லா பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு செல்ஃபி, இதை மாதிரி தானே ஏதாவது நினைப்போம் நம்ம. அந்த அம்மா என்னை கூப்பிட்டு கடுமையாக என்னை பார்த்து, நானும் 10 வருஷமாக பார்க்குறேன், உன் செயினையும் உன்னோட தோடையும் நீ மாற்றவே மாட்டேங்கிறேன்னு சொன்னாங்க. நான் கூட நினச்சேன் 10 வருஷமாக பார்க்குறேன், உன் பேச்சில் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அதை நம்ம ஏற்றிருக்கலாம். நம்மை சுற்றி எவ்வளவு விஷயங்களை ஒரு பெண் சரி செய்து விட்டு மேடைக்கு வர வேண்டி இருக்கிறது என்பதை தயவு செய்து ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. எதை விட்டுவிட முடியும்? 3 பேரும் முழுமையாக பணியில் இருந்து அந்த பணியை நிறைவு செய்துவிட்டு ஓய்வு பெற்று இருந்தவர்கள்.
இன்னும் ஈஸியா வேலை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் தெரியும், வேலை வீடு இந்த ரெண்டுத்தை கவனிக்கிறதுக்குள்ள மொழி பிதுங்கி போகுது. எதை குறைக்க முடியும் சொல்லுங்க? சமையலை குறைக்க முடியுமா? பிள்ளை வளர்ப்பில் எதையாவது குறைக்க முடியுமா? எதை குறைக்க முடியும்? எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவங்க எல்லாருமே ஆசிரியர்களாக இருந்தாங்க. 3 பேரும் எவ்வளவு மார்க் ஷீட் போட்டிருப்பாங்க, எவ்வளவு பேப்பரை திருத்திருப்பாங்க, எவ்வளவு வகுப்புகளுக்கு போயிருப்பாங்க. எதை நிறுத்த முடியும் சொல்லுங்க? வீட்டில் ஒருவேளை சமையலை நிறுத்த முடியுமா? இல்லை வேற ஒருத்தர் சமையல் செஞ்சா கூட அதை கவனிக்காமலே இருக்க நம்ம மனசு நமக்கு இடம் கொடுக்குமா? பிள்ளைங்க கேட்காது, என்னம்மா நீ மாசத்துல பாதி நாள் ஊருக்கு போற, என்னையும் கூட்டிட்டு போ, கேட்டிருக்காது பிள்ளைங்க. ஆனா கணவர் தான் கேட்டிருக்க மாட்டாரா, கொஞ்சம் என்ன நீ எப்போவாது கவனிச்சுட்டு கேட்டிருப்பாங்களா? மாட்டாங்க. நான் ஒரு ஊகத்துல சொல்றேன். இத்தனையும் செய்துவிட்டு எல்லா வேலையும் முடித்து விட்டு இரவினுடைய அமைதியில் உட்கார்ந்து அடுத்த நாள் போக வேண்டிய மேடைக்கான தயாரிப்பை செய்து மறுநாள் விடிய காத்தால எழுந்து வீட்டு சமையலை முடிச்சு கல்லூரிக்கு போய் கல்லூரி முடித்த பிறகு பஸ்ஸை பிடிச்சு கட்ட வண்டியை பிடிச்சு மாட்டு வண்டியை பிடிச்சு இப்ப மாதிரி நாங்க சௌரியமா கார் கேட்டு போறோம். அந்த காலம் அல்ல அவர்களுடைய காலம். எத்தனை முறை மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும் போய் எந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க கேட்டு பாருங்க. நாங்க பேசி முடிச்ச உடனே எங்களுக்கு வண்டி இருக்கு, இதெல்லாம் இவங்க போட்ட பிச்சு எங்களுக்கு, இல்லாட்ட எப்படி கிடைக்கும் எங்களுக்கு? சார் ரெடியா வண்டி இருக்கு சார், ஏறி போறோம், விமானத்துல போறோம், ட்ரெயின்ல டிக்கெட் சரியா புக் பண்ணி வச்சிருக்கோம். என்ன இருந்தது அவர்களுடைய காலகட்டத்தில்? நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு சில சமயம் ஆர்கனைசர் எங்க போனாருன்னே தெரியாது, வீராவேசமா பேசியிருப்பாங்க, கைத்தட்டல் பிச்சு எடுக்கும். எல்லாம் முடிச்சுட்டு அந்த வெற்றி கலப்பில் சரி சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பார்த்தா ஆர்கனைசர் அம்பேலா இருப்பார். எப்படியோ தடுமாறி பஸ் ஸ்டாப்புக்கு போனா காலையில 4 மணிக்கு தான் மேடம் பஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன டைம் இருக்கும் தெரியுமா? ராத்திரி 12 மணி இருக்கும். தன்னந்தனியாக பெண்கள் கூட பேசின சகோதரர்கள் இருப்பாங்க, ஆனா தன்னந்தனியாக. குடும்பத்தினர் எல்லா நேரமும் கூட வர முடியாது, சில நேரங்கள்ல வரலாம், எல்லா நேரமும் வர முடியாது. அங்க அப்படியே உட்காந்து என்ன கொசுக்கடி எப்படி இருந்திருக்கோம்? ஒரு 30-35 வருஷம் முன்னாடி நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல எப்படி சார் இருந்திருக்கோம்? தன்னந்தனியாக உட்காந்து விடிகாலை 4 மணி பஸ்ஸை பிடிச்சு 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ ஊர்ல வந்து இறங்கி இந்த பேகை கீழே வச்சுட்டு காலேஜ் பேகை எடுத்துக்கிட்டு கல்லூரிக்கு போய் தமிழ் தொண்டு செய்த 3 பேரைத்தான் இன்றைக்கு நீங்கள் பாராட்டுகிறீர்கள். சூடாமணின்ற எழுத்தாளர் ஒரு கதை எழுதினார். நான் முழு கதை சொல்லலை, அதை நீங்க போய் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வேலைக்கு போறா, அவ்வளவுதான். ஒண்ணு இவங்கள மாதிரி வேலைக்கும் போய் தமிழ் பணி செய்து கூட எழுத்து பணி வேற, அத்தனை பணியும் செய்யல, வேலைக்கு போற அவ்வளவுதான். அவளோட பையன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு 2 மணி நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கா. ஏன்னா இவன் வரத்துக்கு டைம் ஆகும். பையன் 3 மணிக்கு வந்துருவா, இவன் 6 மணிக்கு வருவா. ஒரு 3 ஹவர்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்க சொல்லியிருக்கா. அந்த மாதிரி பழகின பையன் கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவிட்ட பேசுறத குறைக்க ஆரம்பிச்சானோ. சூடாமணி கதையில எழுதுறாங்க. அம்மாட்ட பேசுறத கொஞ்சம் ஏன்டா சரியா பேச மாட்டேன்ற, என்னப்பா பிரச்சனை, என்ன நிறைய தடவை கேட்குறோம் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த பையன் சொல்றான், நீ என்னை விட்டுட்டு போயிரு. விட்டுட்டு எங்கேயும் போல, வேலைக்கு தான் போறா, நீ என்னை விட்டுட்டு போறேன்னு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றான். ஒரு நாள் இவன் வர்ற போது பையன் இல்லை, பக்கத்து வீட்லயும் இல்லை, இவன் வீட்லயும் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்க போறா, எங்க பையன் எங்க காணுமே. அந்த அம்மா சொல்லுது, நீங்க விட்டுட்டு போறீங்க, அவன் எங்க போனானுன்றா. பையன் விட்டுட்டு போறேன்னு சொன்ன வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு அவளுக்கு அப்பதான் புரியுதுன்னு சூடாமணி எழுதுற. இப்போ எல்லா பெண்களும் வேலைக்கு போகிற இந்த யுகத்தை விட்டு விடுங்கள். பெண்கள் வேலைக்கு கூட போகாத ஒரு யுகத்தில் மீட்டிங்ல காலையில 10 மணிக்கு வைக்கிறாங்க, சாயங்காலம் 6 மணி, ராத்திரி 8 மணி. மதுரையில மீட்டிங் இருந்தால் ராத்திரி 10 மணிக்கு தான் மீட்டிங். அந்த நேரத்தில் கிளம்பி தான் இவங்கெல்லாம் மீட்டிங்க்கு போகணும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு போகணும். குடும்பத்தினர்கள் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரினுடைய கேள்விக்கும் ஒரே பதில், தமிழுக்காக இதை நான் செய்யணும்னு சொல்லி செய்தவர்கள் இந்த 3 பேரும். தயவு செய்து இது சாதாரண, ஆண்களுக்கும் இந்த கஷ்டம் இருந்தது. ஆனால் நான் இந்த மேடையில் நின்று சொல்லுகின்றேன், ஆண்களைப் போல 10 மடங்கு கஷ்டம்தான் பெண்களுக்கு இருந்தது. அதனால்தான் எங்க நடுவற்ற நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எப்ப பாரு என்னங்க பெண்களுக்கே தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, அவங்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குப்பான்னு சொல்லுவார். ஏன்னா அந்த வலி அவருக்கு தெரியும்.
ஒரு பேச்சாளர், பெண் பேச்சாளராக இருக்கிற ஒரு பெண் நிகழ்ச்சிகளை போட்டுருவாங்க பேரை, வர்ற மட்டும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா எந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவ தான் லீவ் எடுக்கணும், மாமியாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவ தான் லீவ் எடுக்கணும், கணவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவ தான் லீவ் எடுக்கணும். ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு மேடைக்கு இவங்க 3 பேர் வந்திருக்காங்களே தவிர நான் வர முடியவில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதவர்கள் தான் இவங்க. இது எவ்வளவு கஷ்டமான பயணம்ன்றதுக்காக நான் சொல்றேன்னா, நாங்கள் இவர்கள் போட்டு கொடுத்த அந்த நாற்கர சாலையில் பயணிக்கிற எங்களுக்கு இந்த காலத்தில் 2025 இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா 30 வருஷம் முன்னாடி 40 வருஷம் முன்னாடி இந்த பணியை செய்த இவர்களுக்கு எப்படி வாழ்க்கை இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் தளராது, இடையராது, ஒரு நாள் கூட ஓய்வை யோசிக்காது இவர்கள் உழைத்த உழைப்பை இன்றைக்கு திருச்சி நகைச்சுவை மன்றம் கௌரவிக்கிறது என்றால் பெரியோரை போற்ற வேண்டும். இவங்கள பெரியோர்கள்னு சின்ன வார்த்தையில் சொல்லிடாதீங்க. they are legends. ஒரு துறையினுடைய முன்னத்தி ஏறாக இருக்கிறவர்கள். அதனால்தான் சகோதரர் முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நான் ஒத்துக்கிட்டதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நன்றி உணர்வு இருக்கிற யாரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு ஒரு துறையோ, ஒரு வீடோ, ஒரு குடும்பமோ, ஒரு நிறுவனமோ நல்ல நிலையில இருக்கு, நாம சௌரியமா இருக்கோம்னா அந்த பாதையை போட்டு கொடுத்தவர்களினுடைய வியர்வையை நாம் யோசிக்க வேண்டும். சித்திர சோலைகளே, உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலேன்னு பாரதிதாசன் எழுதினதை இந்த நேரத்தில் நான் யோசிச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு புதிதாக பேச வருகிற ஒரு பேச்சாளராக இருக்கிற பெண், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மீட்டிங் தான் பேசியிருக்கு, அடுத்த மீட்டிங் ஏமா வரியான்னு கேட்டால் இல்லை நான் நடுவராயிட்டேங்குது. ஒரே ஒரு மீட்டிங் தான் பேசியிருக்கு. ஏன்பா அன்றைக்கி பேசுன நீ தானேப்பா அன்றைக்கி திருச்சியில் பேசினேன், நல்லா பேசினேன், ஒரு கூட்டத்துக்கு வரைய இல்லைங்க இப்போல்லாம் நான் நடுவராக தான் இருக்கேன். அவர்களினுடைய காலத்தில் இது கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எது தெரியுமா கேட்கணும்னு நினைப்பாங்க, நான் தமிழ்கடல் முன்னாடி உட்காந்து பேச, அவர் முன்னாடி உட்காந்து கேட்க நான் பேசுறேனே, காரைக்குடி ஐயா சாகணேசன் உட்கார்ந்து கேட்க நான் பேசுறேனே, பாப்பையா சார் அங்கே இருக்கிற மேடையில் நான் பேசுறேனே, இந்த ஒரு பேற்றுக்காக என்ன சார் தொகை கொடுத்துருக்க போறாங்க? ஓப்பனாக தான் பேசலாமே நம்ம. அக்கா 100 ரூபாய் பெரிய தொகைக்கா, ரொம்ப அதிகம். எங்க நடுவரில் 25 ரூபாய்க்கு எத்தனை நாள் பேசியிருக்காருன்றீங்க? அவரை சைக்கிள் பின் சீட்டில் உட்காந்து வச்சா பல மீட்டிங் கூட்டிகிட்டு போயிருங்க. ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஐயா வாங்க போகலாம் சைக்கிள் எடுத்து பார்த்தா பின் சீட்டே இல்லை அந்த சைக்கிளில். எப்படியா உட்காருவேன்? முன்னாடி உட்காருங்க, அந்த பாரில் உட்காரு. அப்படிலாம் இப்படி வளர்த்த துறை தான் பட்டிமன்றமும் கருத்தரங்கமும் கவியரங்கமும். மறந்துடாதீங்க. நான் பேசுகிற போது நகைச்சுவைக்காக நான் ஜாலியாக பேசணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அப்படி பேச முடியல என்னால். எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு இப்போ. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப லைட்டாக சில பேர் எடுத்துக்கிறாங்க. மேடையிலேயே டான்ஸ் ஆடுவது, இரட்டை அர்த்த சொற்கள், நடுவரை வாடா போடான்னு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு ஒரு பட்டிமன்றத்தில். அப்போல்லாம் ஏன் எங்களுக்கு பயமாக இருக்க? உடனே எங்களை பூமர்ஸ்ம்பாங்க. எஸ், we are boomers because we have super boomers who have guided us and who have given us the principles. சார் தமிழுக்காக செஞ்சுருக்காங்க. 3 பேரையும் பற்றி நான் நீண்ட உரையிலன்னு முதல்ல சொல்லிட்டு நான் பேசக்கூடாது. ஐயா பேசியிருக்காரு, ராஜா சார் பேசியிருக்காங்க, எங்கள் விசாலாட்சி அக்கா இருக்காங்களா, அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். விசாலாட்சி அக்கா பேசி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு மேடையில் நடுவர் இருப்பார், விசாலாட்சி அக்கா ஒரு பேச்சாளராக இருப்பாங்க. மொத்தம் 7 பேர் ஆச்சா, நடுவர் உட்பட பாக்கி 6 பேரும் ஒரு 120 பக்கம் நோட்டோடு போவோம். அது இலக்கிய பட்டிமன்றமாக இருந்தால் எல்லாம் எழுதிப்போம். எல்லாம் எழுதின பிறகு எதை எங்கே எழுதியிருக்கோன்னு தெரியாது. எது எது எங்கே இருக்குன்றதுக்கு ஒரு பிட்டு வச்சுருப்போம். ஏன்னா அதை பார்த்தா தான் எங்களுக்கு எது எது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பக்கத்தை பிரித்து அந்த பாட்டை பார்த்து சொல்ல முடியும். பேச்சாளர்களாக நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்னா, அதை நாங்கள் பார்க்குறோன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். கம்பராமாயணம்னு எடுத்துக்கிட்டால் தேங்காய் ஐயா சொல்லுவார், ஒரு 100 பாடலை தாண்டி பஜனையில் எந்த பாட்டும் வராதுன்னு தேங்காய் சார் சொல்லுவார். ஏன்னா அதுக்குள்ளேயே தான் வரும். ஆனால் எங்கள் விசாலாட்சி அக்கா அங்கே உட்காந்துருப்பாங்க. பேப்பர் இருக்காது, பேனா கிடையாது. இந்த 120 பக்கம் நோட்டில் எங்களுக்கு தான், அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இந்த ரோபோ பார்த்தீங்களா, ரோபோ படம் ரஜினி சார் நடித்தார், எந்திரன். இந்த எந்திரனில்
அந்த புஸ்தகத்தை அப்படி காமிச்சு அப்படி பண்ணோன்னா அப்படியே சொல்லுல அந்த ரோபோ. அந்த ரோபோவினுடைய பெண் வடிவம் தான் எங்கள் விசாலாட்சி.